வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எஸ்ஐஎல்ன்ற ஸ்பெசிஃபிசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். 2 பேர்லேருந்து 100 பேர் மட்டுக்கும் சேர்ந்து எஸ்ஐஎல்ல திறக்கலாம். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்டே. நீங்கள் உங்களோட ஃப்ரான்ஸில் இருக்கிற ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கம்பெனியை நடத்தினீங்களா, உங்களோட கம்பெனி நட்டத்தில் போனாலும் அரசாங்கம் உங்களோட சொந்த சொத்துக்களை பறிக்கலாம். அது €1 போட்டும் உங்களோட கம்பெனியை தொடங்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்து அதை கம்பெனிக்கு போட போகிறீங்களா, ஒரு காரண்டு வையுங்கோ, அதிண்ட பெறுமதி 30,000க்கு குறைவாக இருக்க வேணும். அதையும் விட உங்களோட கேபிட்டலில் பாதி பெறுமதி இருக்க வேணும். அதையும் விட கூடிச்செண்டா நீங்கள் கொமிசார் aux apports போய் உங்களோட பொருள் எவ்வளவு பெறுமதி என்று ஒரு ரிப்போர்ட் எடுக்க வேணும். தேவையாக உங்களோட வருமானத்தையும் தொழிலையும் பொறுத்து தேவையா இல்லாமையும் எடுக்கலாம். மாதத்துக்கும் கட்டலாம், வருஷத்துக்கும் கட்டலாம். எஸ்ஐஆர்எல்ல சலாக எடுக்கிறீங்கன்னா அது 2 விதமாக பார்க்கலாம். முதலாவது ஆப்ஷன் ஜெரோ மெஜாரிட்டர் அப்படின்னா கேபிட்டலில் உங்களுக்கு 50% மேலே உங்களுக்கு இருக்குது. அப்படின்றக்க நீங்கள் உங்களுக்கு சேலரி எடுக்க கொச்சிசேஷன்களை செக்யூரிட்டி சோசியல் டேசாந்தேப்போனோக்கு தான் கட்டுவீங்க. TNS 45% கட்டுவீங்க. அப்படின்றக்க உங்களுக்கு ஹொத்ரெட்டு ப்ரெவயன்ஸ் அதெல்லாம் மினிமம் தான் கட்டுவீங்க. உங்களுக்கு கூட ப்ரொடெக்ஷன் வேணுமென்றால் நீங்கள் கொண்ட்ரா மாதிரிலான்ற இன்சூரன்ஸ்களை எடுக்கலாம். மற்றும்படி ஜீரோ மெஜாரிட்டருக்கு ஃபிஷ் டு பே இல்லை. 2வது ஆப்ஷன் நீங்கள் ஜேரோ எகாலிட்டேர் ஊ மினோரிட்டேர் அப்படின்றக்கு நீங்கள் கேபிட்டலில் 50% வச்சுருக்கிறீங்க, இல்லாட்டி 50%க்கு குறைவு வச்சுருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிக்க நீங்கள் சலாரி அசிமிலே சலாரின்னு சொல்கிறது. அதில் உங்களுக்கு ஒரு ஃபிஷ் டு பே கிடைக்கும். நீங்கள் கொச்சிசேஷன் செக்யூரிட்டி சோசியலுக்கு 60-70% கட்டுவீங்கள். நீங்கள் ஆனால் ஷோமாஜில் இருக்கிறாரு. நீங்கள் இஎஸ்க்கு ஆப்ஷன் எடுத்திருந்தீங்களா, 42,500 லாபம் மட்டும் 15% டேக்ஸ் கட்டுவீங்கள். அதையும் விட கூட உங்களுக்கு லாபம் வந்துருச்சுண்டா 25% டேக்ஸ் கட்டு. கம்பெனி டேக்ஸ் கட்டினா பிறகு மிச்சம் இருக்கிற லாபத்தை உங்களோட கையில் எடுக்கணுமெண்டா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றில் ஃப்ளாட் டேக்ஸ் கட்டணும். அப்படின்னா 30% டேக்ஸ் கட்டிட்டு மிச்ச காசை நீங்கள் கையில் எடுக்கலாம். அல்லாட்டிக்கு எடுக்கிற காசை நீங்கள் உங்களோட அம்போசியோட ஓவன்யூவில் டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் ஜேரோ மெஜாரிட்டேர்ண்டா நிறைய உங்களோட லாபத்தில் உங்களோட கையில் எடுத்தீங்களா நீங்கள் கொச்சிசேஷன் சோசியலும் கட்ட வேண்டி வரும். அதால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எஸ்ஐஆர்எல்ல ஒப்ளிகேஷன் சொல்லிக்க நீங்கள் சேஃபு கட்ட வேணும், சேவையாக கட்ட வேணும். அது நீங்கள் சம்பாதிக்கிறத பொறுத்து. மற்றது கொந்தாள் கட்டாயம் வச்சிருக்க வேணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பிலோன் வந்த பிறகு 6 மாதத்துக்கு உங்களோட பிலோவை அப்ரூவே பண்ண வேணும். அப்ரூவே பண்ணி 1 மாதத்துக்குள்ளே அதை பப்ளிஷ் பண்ண வேணும். இது கட்டாயம் எல்லாரும் செய்ய வேணும். ஒரு லீகல் ப்ராசஸ் உண்டு. மற்றும்படி நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்கணும், இன்சூரன்ஸ் வச்சுருக்க வேணும். வாலா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.